ஃபைனலா கிரேவன் த ஹண்டர் படம் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம கிரேவன் த ஹண்டர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். படமே என்ன ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ள எப்பறம் பார்த்து அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. இந்த படம் இந்தியாவில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகல, மித்தபடி எல்லா கண்ட்ரிலையுமே இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த வகையில கிரேவன் த ஹண்டர் படம் பார்த்தாச்சு. இந்த படத்தோட ரிவ்யூவை ஒரே வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா, என் லைஃப்ல பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒஸ்ட் படம்னா அது இதுதான். வெனம் த லாஸ்ட் டான்ஸ் படத்துல தான் சோனி அவன் வேலையை காட்டிட்டான் அப்படின்னா, இந்த படத்துல சோனி அதுக்கு மேல பண்ணி வச்சிருக்கான். சோனியை திட்டதுல தப்பே இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒரு படத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு மட்ட ரகமா எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு மட்டித்தனமா பண்ணி வச்சிருக்கான். இந்த மாதிரி படம் எடுக்கணும் சோனியை பார்த்து தான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். கிரேவன் த ஹண்டர் படத்துக்கு யாராவது ஃபயரோட வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அதை விட்டுட்டு வேற வேலை இருந்தா போய் பாருங்க. சோனியை நம்புறது கண்டிப்பா நம்மளோட வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நம்ம சைடுல படமே இன்னும் ரிலீஸ் ஆகல. படம் ரிலீஸ் ஆன கண்ட்ரிலனா சோனியை போட்டு இதை விட மோசமா கழுவி ஊத்திட்டு இருக்கானுங்க. நீங்க அந்த படத்தை 2 மணி நேரம் உட்காந்து பாக்குறதுக்கு நீங்க இந்த ரிவ்யூ மட்டும் பார்த்தா போதும்னு நினைக்கிறேன். 2 மணி நேரம் உட்காந்து கண்டிப்பா நான் அந்த படத்தை பார்த்தே தீருவேன் அப்படின்னா அது உங்களோட வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இந்த படத்தோட பேரு கிரேவன் த ஹண்டர். ஓகே, அப்ப படத்தோட டைட்டில் இருக்கு கிரேவன் த ஹண்டர். அப்போ டைட்டில் இருக்கிற மாதிரி கிரேவன் படம் முழுக்க ஒரு ஹண்டரா தான் இருக்க போறாரு. கிரேவன் வேட்டை ராஜாவை வேட்டையாட போறாரு. அப்போ படத்துல நோ பேச்சு ஒன்லி வீச்சு அப்படிதான் படம் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்து படத்தை பார்த்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நோ வீச்சு ஒன்லி பேச்சு அப்படின்ற மாதிரி தான் படம் இருக்கு. 2 மணி நேரம் படத்துல 1.25 மணி நேரம் பேசிட்டே இருக்கானுங்க. படத்துல உள்ள கேரக்டர்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே 1.25 மணி நேரத்தை ஓட்டிட்டானுங்க. லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல லைட்டா ஒரு ஃபைட்டா காமிச்சிட்டு அப்படியே வில்லனை கிரேவன் கொல்ற மாதிரி போயிட்டு கொன்னுட்டு அப்படியே ஐ ஆம் த ஹண்டர் அப்படின்னு கிரேவன் சொல்லுவாரு. அதோட படம் முடிஞ்சிடும். இவ்வளவுதான் இந்த படத்துல இருக்கு. இதை தவிர இந்த படத்துல வேற ஒரு மண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு நம்ம சைட்ல மட்டும்தான் சோனி என்ன திட்ட ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆன எல்லா கண்ட்ரிலுமே சோனியை போட்டு கழுவி ஊத்திட்டு இருக்கானுங்க. நம்ம சைட்ல மட்டும் தான் இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளும் சோனியை கழுவி ஊத்த ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இந்த படத்துல பாசிட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஃபைட் மட்டும் ஏதோ ஓகேன்ற மாதிரி இருக்கும். மித்தபடி இந்த படத்துல பாசிட்டிவ் பாயிண்ட்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. வேணா நம்ம கிரேவனோட ஆக்டிங்க ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா எடுத்துக்கலாம். அப்படியே இந்த படத்தோட நெகட்டிவ் சைடு வரும்போது ஒரு படத்துல நெகட்டிவ் இருக்கலாம். ஒரு படமே நெகட்டிவா இருந்தா அதுதான் நம்ம சோனி எடுக்கிற படம். இந்த படத்தோட ரைட்டர் இந்த படத்துக்கு எத்தனை வருஷம் உட்காந்து டயலாக் எழுதினாருன்னு தெரியல. 2 வார்த்தையில பேசி முடிக்க வேண்டிய வார்த்தையெல்லாம் ஒரு டயலாக்க போட்டு 10 பக்கத்துக்கு எழுதியிருப்பார் போல. படத்துல 2 கேரக்டருக்குள்ள 2 நிமிஷத்துக்குள்ள முடிக்க வேண்டிய கான்வர்சேஷனை 20 நிமிஷத்துக்கு இழுத்திருக்காரு. இது மாதிரி படத்துல 4 கான்வர்சேஷனை காட்டி 1.25 மணி நேரத்தை ஓட்டிட்டாரு. வெட்டி அந்த படத்தோட நேரத்தை ஓட்டுற வகையில இந்த படத்தோட ரைட்டரை பாராட்டி தாங்கணும். அடுத்தது நம்ம கிரேவனுக்கு கொடுத்த ஆர்ஜின். இது மாதிரி ஒரு மட்டமான ஆர்ஜினை ஹீரோக்கும் வில்லனுக்கும் யாருக்குமே இருந்திருக்காது. கிரேவன் த ஹண்டரா மாறுறதுக்கு முன்னாடி அவரோட அப்பா அவரோட தம்பி கூட சேர்ந்து காட்டுக்கு வேட்டைக்கு போறாரு. அப்போ ஒரு சிங்கம் திடீர்னு கிரேவன் முன்னாடி வந்துடுது. கிரேவன் கையில வச்சிருக்க கண்ணை வச்சு அவர் முன்னாடி அந்த சிங்கத்தை பார்த்து சூட் பண்றதுக்கு அவருக்கு மனசு வரல. அப்போ அந்த இடத்துக்கு வந்த கிரேவனோட அப்பா அந்த சிங்கத்தை பார்த்து சூட் பண்ணிடுறாரு. அந்த சிங்கம் அங்க இருந்து தப்பிச்சு ஓடாம நம்ம கிரேவனை தூக்கிட்டு போயிடுது. அப்போ அந்த காட்டுக்குள்ள டூரிஸ்ட் மாதிரி வந்த ஃபேமிலியில ஒருத்தி கிரேவனை பார்த்துட்டு அவகிட்ட இருந்த ஒரு மூலிகை கசாயத்தை கிரேவன் வாயில ஊத்துறா. அப்படியே கிரேவன் த ஹண்டரா மாறுறாரு. இதுதான் இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்க கிரேவனோட ஆர்ஜின். அது மட்டும் இல்லாம கிரேவன் த ஹண்டருக்கு ஹண்டு பண்றதே பிடிக்காதான், அதாவது வேட்டையாடுறதே பிடிக்காதான். விலங்குகளை வேட்டையாடுறவங்களை பார்த்தாலே கிரேவன் தேடி தேடி போய் அவங்களை கொல்லுவாரு. கிரேவன் இந்த படத்துல வில்லனை காட்டாம ஆன்டி ஹீரோவை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்புறம் இந்த படத்தோட வில்லன் கிரேவனே ஒரு வில்லன், அவனை எதிர்க்கிற வில்லன் எப்படி இருக்கணும். ஆனா இந்த படத்துல ரைனோ அப்படின்ற ஒரு வில்லனை காட்டியிருக்கானுங்க. எரும மாடு காண்டாமிருகமும் சேர்ந்த மாதிரி பாக்குறதுக்கு இருக்கான். இவன் தான் இந்த படத்தோட வில்லனா. ஆனா இவனை பாக்குறப்போ ஒரு வில்லனை பாக்குற ஃபீலே சுத்தமா வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு ஜூல இருக்கிற மிருகத்தை பாக்குற மாதிரி தான் இவனை பாக்குறப்போ ஃபீல் ஆகுது. இந்த படத்துல ஸ்பைடர் மேன் இறக்குவாங்கன்னு பார்த்தா ஸ்பைடர்ஸ் இறக்கி விட்டுட்டு இருக்கானுங்க. ஸ்பைடர் மேனுக்கு சிங்க் ஆகிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் அது கொடுத்தாகணும் அப்படின்னு ஸ்பைடர் மேன் படத்துல பாக்குற டெய்லி பகல் நியூஸ் பேப்பரை காட்டியிருப்பானுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துல ரசிக்கும்படியா இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா அது கிரேவன் த ஹண்டரா முழு காஸ்டியூமோட பார்த்ததுதான். இது ஒண்ணுதான் இந்த படத்துல பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு. இதை தவிர இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. காமிக்ல சொல்லப்பட்டிருக்க மாதிரியே கிரேவனோட அம்மா அப்பா 2 பேருமே இறந்துருவாங்க. கிரேவனோட அம்மா ஆல்ரெடி இறந்து போயிருவாங்க. அவரோட அப்பாவை கிரேவனே கொன்றுவாரு. அவரோட அப்பாவை எதுக்கு கிரேவன் கொன்னாரு அப்படின்னா, ஏன்னா கிரேவன் த ஹண்டர், அதனாலதான் அவரோட அப்பாவை கிரேவன் கொன்னாரு. படத்துல ஒரு முறையான ஃபைட் இல்ல, ஆர்ஜின் இல்ல, சிரிக்கிற மாதிரி ஒரு காமெடி கூட இல்ல. காமெடியை பார்த்தா சிரிப்பு ஒரு சோனி பண்ற காமெடியை பார்த்தா கடுப்பு தான் வரும். படத்துல எந்த ஒரு கேரக்டருக்குமே ஒழுங்கான கேரக்டர் டெவலப்மெண்ட் இல்ல. என்ன கேட்டா இது மொத்தத்துல ஒரு படமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு வாட்டி தப்பு பண்ணல, எல்லா வாட்டியும் தப்பு பண்ணா எனக்கு தெரிஞ்சு சோனி வேணும் தான் இதை திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மார்பியஸ்ல பண்ணானுங்க, மேடம் வெப்ல பண்ணானுங்க, லாஸ்டா வேணா இந்த லாஸ்ட் டான்ஸ் படத்துல பண்ணியிருந்தானுங்க. இந்த மறுபடியும் கிரேவன் த ஹண்டர்ல பண்ணிருக்கானுங்க. இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, சோனி இதை தெரியாமலாம் பண்ணல, தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை சோனி பண்றானுங்களா இல்ல சோனிக்கு கீழே இருக்கிற சோனியை பிடிக்காத ரைட்டர் சோனிக்கு கெட்ட பேர் எடுக்க வைக்கிறதுக்காண்டி பண்ணிட்டு இருக்கானுங்களா அப்படின்றத பத்தினா என்ன ஏதுன்னு சுத்தமா தெரியல. ஆனா ஒண்ணு சோனி இருக்கிற ஃபேன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கானுங்க. இந்த படத்தோட டைட்டில கிரேவன் த ஹண்டர்னு வச்சதுக்கு கிரேவன் த லாஸ்ட் ஹண்டர்னு வச்சிருக்கலாம், கரெக்டா இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இல்லப்பா இந்த படம் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த படத்தை பார்த்து ரசிக்கிற ஒரு சில ஃபேன்ஸ் இருக்க தான் செய்யறாங்க. அதுவும் ஒரு சில பேர் தான் இருக்காங்க, எல்லாரையும் சொல்ல வரல. ஆனா சோனிக்கு இனிமே அடி தான். இனிமே சோனி அடி வாங்காத ஏரியாவே இல்லைன்னு தான் சொல்லணும். சோனியை கூப்பிட்டு அவன் எடுத்த இந்த படத்தை அவனுக்கு 100 வாட்டி போட்டு காட்டினா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சோனி ஏன்டா அப்படி பண்றீங்க? ஸ்பைடர்மேனுக்கும் வெனமுக்கும் ஏகப்பட்ட ஃபேன்ஸை கிரியேட் பண்ண தெரிஞ்ச உனக்கு அதை எப்படி தக்க வச்சுக்கணும்னு தெரியல பத்தியா? இல்ல ப்ரோ, நீங்க என்ன சொன்னாலும் நான் படம் பார்த்தே தருவேன் அப்படின்னு நீங்க விடாமுயற்சியோட இருந்தீங்கன்னா படம் பாருங்க. ஆனா 2xல ஓட்டி விட்டு பாருங்க. ஏன்னா 1 hour 50 minutesக்கு படத்துல ஒண்ணுமே இருக்காது. ஒரு ஃபைட் இருக்காது, ஒரு ஆக்சன் இருக்காது, ஒரு காமெடி கூட இருக்காது. ஆக மொத்தத்துல ஒண்ணுமே இருக்காது. லாஸ்ட் 10 minutesல மட்டும் ஏதோ கொஞ்சம் இருக்கும். ஆனா அதுலயும் பெருசா ஒண்ணு இருக்காது. சோனி உன்னையெல்லாம் கடைசி வரைக்கும் திருத்த முடியாதுடா. படம் பார்த்த உங்களோட ரிவ்யூ
என்னன்றதை கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.